Praise the Lord. ஐபிசி ஷாலம் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார்பாக மதுபானத்திற்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக வள்ளவிலை மஞ்சத்தோப்பில் நடத்துகிற விழிப்புணர்வு தெரு ஊழியம். கிறிஸ்து இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த வள்ளவிலை பகுதியையும் இங்குள்ள உங்கள் அனைவரையும் மிக அதிகமாக நேசிப்பதால் தான் இந்த தெரு ஊழியத்தின் மூலம் நாங்கள் உங்கள் முன் இருக்கிறோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மாற்றுகிற தேவன். அவர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. அந்த அன்பை காண்பிக்கும் விதமாக தம் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய குற்றங்களுக்காக கசையடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார். நம் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக தன் ஜீவனையை கொடுத்தார். இப்போது நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அன்பான சகோதர சகோதரிகளே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அதனோடு கூட மிருக ஜீவன்களையும் மரங்களையும் செடிகளையும் பறவைகளையும் உண்டாக்கினார். அதனோடு கூட மனிதனையும் உண்டாக்கினார். அவன் தனிமையாயிருப்பதை கண்ட தேவன் அவனுக்கென்று ஒரு துணியையும் உண்டாக்கினார். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கென்று ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்கினார். தேவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் மிக அழகானது என்று சொன்னால் அது மனிதனே. அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை கண்ட சாத்தான் அவர்களை எப்படியாவது பாவம் என்கிற வலையில் சிக்க வைத்து இவர்களை நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். அவன் திட்டத்தின்படியே அவர்களும் பாவத்திற்குள் வீழ்ந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளை மறந்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தம் சபிக்கப்பட்டு பாவத்தில் வீழ்ந்த மனிதனை மீட்டெடுக்க தேவன் சித்தம் கொண்டார். அந்த சித்தத்தின் பிரகாரமாக தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் மனிதனாக பிறக்க செய்தார். ஏனெனில் நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களின் தண்டனையாகிய தேவ கோபத்தை தன்னிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பாவ நிவாரண பலியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் அவரே. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்று பிசாசின் தந்திரத்தை அறியாமல் தேவனுடைய கட்டளைகளை மீறினால் லாபம் கிடைக்கும் என்று சொல்லி பாவத்தில் வீழ்ந்து போன ஆதி பெற்றோர்களுக்கு கிடைத்ததோ பெரும் நஷ்டம். அந்த பாவத்தின் விளைவாக பேரழிவுகளும் பூமி அதிர்ச்சிகளும் பாவங்களும் சாபங்களும் கவலைகளும் வேதனைகளும் நம்மை வாட்டுகின்றன. கஞ்சா, பிரவுன் சுகர், மதுபானம், இன்டர்நெட், வரதட்சணை கொடுமை, மாம்ச இச்சை இவையெல்லாம் பாவத்தால் வந்தவைகளே. மனிதன் பார்வை இல்லை என்று சொன்னால் இந்த உலகில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தை நமக்காக சகித்து நமக்கு மீட்பை தந்தார் நம்முடைய தேவன். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் தொடக்கத்தில் வாசித்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய சகல பாவங்களும் நீக்கப்படும். தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டண சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது தேவன் அவர்கள் மூலமாக தம்முடைய வல்லமையையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்தினார். அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, என்னை போன்ற வாலிப செல்வங்களே, இந்த பூமியில் வாழ்வது என்பது ஒரு வாடகை வீட்டில் வாழ்வது போலவே கொஞ்சம் நாட்களே நம்மால் இந்த பூமியில் வாழ முடியும். நம்முடைய வேலை வரும்போது நாம் இந்த பூமியை விட்டு மறுலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆடி அலையும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் 6 அடி மண்ணில் அடங்கும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். பூவும் புல்லும் போல நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பூக்கள் உதிர்ந்து போகும் முன்னே நானும் நீயும் மடிந்து போவோம் என்பதை மறந்து விடாதீர்கள்.
நாம் இந்த பூமியில் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை விசுவசிக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் தெருவிலே உங்கள் முன்னால் வார்த்தை வழியால் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுவதற்கு உங்கள் இருதயத்தில் இடம் உண்டா? அன்பான சகோதர சகோதரிகளை, இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போமா? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேதனைகள், ஒவ்வொரு கஷ்டங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த வேளையிலே உங்கள் எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னால் வந்திருக்கிறார். நாம் இப்பொழுது இருக்கிற இந்த இடத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்ப்போமா? உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சமாதானத்திற்குள் நடத்தி செல்வார். நம்முடைய இதயத்திற்குள் எத்தனையோ பேருக்கு நாம் இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு இடம் உண்டோ? இந்த நேரத்தில் உங்களுடைய இதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களை சௌக்கியப்படுத்துவார். அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாரே தம்பி மாரே, இங்க பாருங்க, நம்ம இயேசுவோட பிள்ளைங்க நாங்க வந்து இருக்கோங்க. அண்ணன் மாரே, அக்கா மாரே, தம்பி மாரே, இங்க பாருங்க, நம்ம இயேசுவோட பிள்ளைங்க நாங்க வந்து இருக்கோங்க. இங்க வாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இங்க வாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாருங்களை அவரிடத்தில் சொல்லி பாருங்க, எல்லாம் மாறி போய் சுகமாக வாழுவீங்களே. உங்க பாருங்களை அவரிடத்தில் சொல்லி பாருங்க, எல்லாம் மாறி போய் சுகமாக வாழுவீங்களே. எங்களை பாருங்க, சின்ன பசங்க தானுங்க. எங்களை பாருங்க, சின்ன பசங்க தானுங்க. ஆனா ஏசப்பா எங்களோட தகப்பன் தானுங்க. ஆனா ஏசப்பா எங்களோட தகப்பன் தானுங்க. அண்ணன் மாரே, அக்காமா, தம்பி மாரே, இங்க பாருங்க, நம்ம இயேசுவோட பிள்ளைங்க நாங்க வந்து இருக்கோங்க. அண்ணன் மாரே, அக்கா மாரே, தம்பி மாரே, இங்க பாருங்க, நம்ம இயேசுவோட பிள்ளைங்க நாங்க வந்து இருக்கோங்க. இங்க வாருங்க, இயேசுவை ஏற்று